அமைதியான கிராமத்தில் ஆனந்தும் பாஸ்கரும் வசித்து வந்தனர். ஆனந்த் ஒரு எளிய மனிதர். அவர் தனது வயல்களில் கடினமாக உழைத்து, கவனமாக சேமித்து, தனது சம்பாத்தியத்தை தனது குடும்பத்தை கவனித்துக் கொள்ள பயன்படுத்தினார். அவரது வாழ்க்கை அமைதியானது, மன நிறைவால் நிறைந்தது. இருப்பினும் பாஸ்கரால் ஆனந்தின் நிலையான முன்னேற்றத்தை ஜீரணிக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் ஆனந்த் எதை செய்தாலும் பாஸ்கரின் இதயம் பொறாமையால் எரிந்தது. அவனை விட நான் சிறந்தவன். நான் அவனை விட அதிகமாக சம்பாதித்து காட்டுகிறேன் என்று நினைத்தார். ஒரு மாலையில் சிலர் அவரை பணத்திற்காக சீட்டு விளையாட அழைத்தனர். முதலில் அவர் தயங்கினார். ஆனால் பின்னர், நான் பெரிய அளவில் வென்றால் ஆனந்தை விட நான் சிறந்தவன் ஆகிவிடுவேன் என்று நினைத்து, கடினமாக உழைப்பதற்கு பதிலாக தனது பொறாமையால் தன்னை தவறான பாதையில் ஈடுபடுத்தினார். நாட்கள் வாரங்களாக மாறியது. பாஸ்கர் தனது அனைத்து பணத்தையும் சூதாட்டத்தில் கழித்தார். முதலில் அவர் சிறிய தொகைகளை வென்றார். ஆனால் விரைவில் அவர் பெரிதும் இழக்கத் தொடங்கினார். அவரது சேமிப்பு மறைந்துவிட்டது. கடன்கள் குவிந்தன. இறுதியில் பாஸ்கருக்கு எதுவும் மிச்சமில்லாமல் அழிந்து போனார். இதற்கிடையில் ஆனந்தின் நேர்மையான உழைப்பும் ஒழுக்கமும் அவரது குடும்பத்தை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருந்தது. அழுக்கார் என ஒரு பாவி திருச்சற்று தீயொழி உய்த்துவிடும். பொறாமை எனப்படும் ஒப்பில்லாத பாவி பாஸ்கரிடம் நிறைந்திருந்ததால் அது அவரை தீய வழியில் நடத்திச் சென்று அவரிடமிருந்த செல்வத்தை அனைத்தும் அளித்து ஒன்றுமில்லாமல் செய்தது.